பல லட்சம் ரூபாய் பெருமானு உள்ள எங்க வைர நெக்லஸ உங்க 3 பேர்ல ஒத்தந்தாண்டா கொள்ளை அடிச்சிருக்கீங்க. இவனுக்கு எவ்வளவுதான் டார்ச்சர் கொடுக்குறது? அடிச்சும் பார்த்தாச்சு, நாகக்கண்ல ஊசி ஏத்தியும் பார்த்தாச்சு, 50 எபிசோடு 60 மெகாசில் போட்டு காமிச்சாச்சு. அப்படி உண்மை சொல்ல மாட்டேங்கிறானுப்பா. சார், இந்த மாதிரி குழப்பமான கேஸ் எல்லாம் நம்ம டிடெக்டிவ் சங்கர் சார வர வச்சோம்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம். வர வைக்கிறதா? ஏற்கனவே வர சொல்லியாச்சு. அது வந்துட்டாரு. வந்துட்டாரு பாரு. சங்கர் உயிரோட இறங்கினாரா குற்றவாளியை கண்டுபிடிப்பாரு. அந்த கண்ணு எடுக்கிற வரைக்கும் என்னையா பண்ணிக்கிட்டு? எனக்கு தெரியாம எடுத்துட்டாயா? என்ன கார் பம்ப் அடிக்குது? சங்கர் எஸ்கேப் ஆயிட்டானா? குறி தவறி சுடுறது உன் கண்ணு, உட்டாலும் நிக்கிறது என் கண்ணு. என்ன என்ன சங்கர் சார், ஒரு அக்யூஸ்ட சுட்டு 2 அக்யூஸ்ட தப்பிக்க விட்டுட்டீங்களா? தப்பிச்ச ஃபாரினர்ஸ் வேணா மத்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கலாம், ஆனா உங்க நகைக்கடை கொள்ளையில இதோ நிக்கிறானே இவன் தான் அக்யூஸ்ட். எப்படி சொல்றீங்க? வாய பாருங்க. பாருங்க என்ன சார் இது? கால்ல சுட்டதுக்கு வாயில் ரத்தம் வருது. அது ரத்தம் இல்ல, பான் பராக்கு, மாணிக் சந்து போன்ற வகைராக்களை போட்டு கொதப்பி தங்கையே பிளட் பேங்க் மாதிரி மாத்தி வச்சிருக்கான் இவன். கேஸுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு ஆபீசர் சார். கொள்ள நடந்த கடையில மெயின் கேட்ல இருந்து உள்ள இருக்கிற கல்லாப்பட்டி வரைக்கும் ஒரு இடம் விடாம குப்பை தொட்டியை தவிர எல்லா இடத்துலயும் பான் பராக்க போட்டு துப்பி வச்சிருந்தத நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. ஆனா இந்த டிடெக்டிவ் சங்கர் கவனிச்சான், அக்யூஸ்டையும் கண்டுபிடிச்சான். சார், பான் பராக்கு எச்சில வச்சு கோர்ட்ல எப்படி சார் தண்டனை வாங்கி கொடுக்க? அதுக்கு ஆதாரம்? ஆதாரம் சேதாரம் இல்லாம எடுத்து காட்டுறேன், செய்கூலி அப்புறமா கொடுங்க. என்ன சார் பங்கடே வச்சிருக்கா? சார், ஆபத்தான இடத்துல கையோட போறீங்க, பார்த்து பத்திரம். அது என்ன பாம்பு புத்தா பயப்படுறதுக்கு? விட்டுங்க, எடுங்க. ஆபத்தெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இதோ பாருங்க, கொள்ளையடிக்கப்பட்ட நகை. நம்ம நகையேதான். வரேன். உங்க பேமெண்ட பேங்க்ல போட்டுட்டுமா? உங்க அக்கவுண்ட்ல போடாதீங்க, என் அக்கவுண்ட்ல போடுங்க. ஓகே ஓகே. வெயிட் போடாத, வண்டி டேமேஜ் ஆயிடும். பாஸ், கார்ல முன்னாடி தானே இருந்தீங்க, எப்ப அடியில போனீங்க? அப்புல இருந்த ஆபத்து வரும்னு என்னுடைய 6வது அறிவு சொல்லுச்சு, அதனாலதான் ஆன் தி வேலயே அண்டர்ல போயிட்டேன். லெட்ஸ் கோ. என்னால நம்பவே முடியலையே. வேணா யூ டர்ன் போட்டு காட்டுறேன், நீயே பாத்துக்கோ. பாஸ், உங்க கூட தான் போயாகணும். வண்டி எடு. யா, அப்படியே எங்க 3 பொண்ணு கேசியா? வாட் a shame. உங்க பொண்ணுங்களை நீங்களே கேசுங்கறீங்க. ஷட் அப். எஸ், எதையுமே விவரமா கேளுங்க. ப்ரோசீட். எங்க 3 பொண்ணுங்களும் ஃபாரின்ல மியூசிக் காலேஜ்ல படிப்பு முடிச்சிட்டு நாளைக்கு இந்தியா வராங்க. அவங்க கல்யாண விஷயமா தான் நாங்க உங்ககிட்ட பேச வந்தோம். ஐ எம் வெரி சாரி. ஐஸ்வர்யா ராயே வந்து ஒத்தக்கால நின்னாலும் இப்ப என்னால கட்டிக்க முடியாது. அதுவும் இப்ப கால் உடைஞ்சு உண்மையிலேயே அவங்க ஒத்தக்கால நிக்கிறாங்க. சோ there is no possibility of marriage in my life. ஹலோ, Yep. உங்க கல்யாணத்தை பத்தி நாங்க கவலைப்படல. எங்க பொண்ணுங்க கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம். அவங்க மனசுல காதல் ஏதாவது இருக்கா அப்படி நாசூக்க நீங்க கண்டுபிடிச்சீங்க. அது மட்டும் இல்ல சார், அவங்க 3 பேருக்கும் 3 மாப்பிள்ளை பாத்துருக்கோம். அவங்க 6 பேரையும் நீங்க லிங்க் பண்ணா அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. எஸ் சார். ஓகே, ஒரு டிடெக்டிவ் அங்கிளா மாத்துறீங்க, இட்ஸ் ஆல் ரைட். 1500 அவர் சைஸ்க்கு அவரே அமௌண்ட் சொல்லிட்டாரு. 2500 அட்வான்ஸா கொடுங்க, ஃபியூச்சர்ல சைபரை சேர்த்துக்கிட்டே போறேன். சார், கொஞ்சம் தொகையை குறைச்சுக்குங்களா? குறைக்கலாம், பட் இதை வச்சு உங்களால சாப்பாடு. ஐயோ, எங்களால முடியாது. இந்தாங்க 500 ரூபா நோட்டு. 1 2 3 4 5 புடிங்க, எடுத்து போங்க.